ஹலோ கைஸ், நீங்க பார்க்கறது தமிழ் அனிமே 2.0 நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோல முஷோகு டென்சேவோட சீசன் 2 எபிசோட் 4 பார்க்க போறோம். எடுத்ததும் சோல்டட் அண்ட் ரூடியஸ் அவங்க படையோட போறத காட்டுவாங்க. பனி பிரதேசத்துல வச்சு மேல இருந்து வேவ் பார்க்க போயிருப்பான் ரூடியஸ். சோல்டட் என்ன நிலவரம்னு கேட்டா, லாஸ்ட் ரிலீஸ் தான் 2 o'clockல இருந்து நம்மள நோக்கி தான் வருது, அதுக்கு மனுஷங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சுதான் வருது போலன்பான். சோல்டட்டும் அப்படியே விஷயம்ட்டு எல்லாத்தையுமே ஸ்ப்ரெட் ஆக சொல்லிட்டு ரூடியஸை பேக்கப்க்கு அவன் கூட வர சொல்லுவான். அதுகளை மொத்தமா சேத்துல சிக்க வச்சு மொத்த பேரை அடிச்சு காலி பண்ணி முடிச்சு விட்டுருப்பாங்க. இதே இடத்துக்கு ஒரு மான்ஸ்டர் பறந்து வர போல இருக்கும். கூட்டத்துல வச்சு ஒருத்த மட்டும் அந்த வர மான்ஸ்டரை நோட் பண்ணிருப்பான். அடே ரெட் டிராகன் வருதுடான்னு கத்தவும் அதை எல்லாத்தையும் தாக்க வந்து ஒருத்தனெல்லாம் பிடிச்சிருக்கோம். மத்தவங்களாம் அலறி அடிச்சுட்டு ஓடுவாங்க. சொல்லிட்டு அந்த டிராகனை பார்த்துட்டு, டே குவாக்மேயர் என்ன வேலை பண்ணி வச்சிருக்க, ஏன்டா இதை பத்தி சொல்லின்னு கேட்பான். ரூடியஸும் பனி மேகங்களுக்கு நடுவுல தெரியலின்பான். அந்த ரெட் டிராகனும் சுத்தி இருக்கவங்கள சராமரியா தாக்க ஆரம்பிச்சிருக்கோம். சொல்லிட்டு எல்லாத்தையும் தப்பிச்சு ஓடுங்கடான்பான். ரூடியஸ் நான் ஸ்மோக் ஸ்கிரீன் போட்டு விட்டுறேன், எல்லாரும் தப்பிச்சு ஓடுங்கன்பான். அந்த ரெட் டிராகன் ரூடியஸ பார்த்துட்டு தாக்க வந்துரும். அவனும் முடிஞ்ச அளவுக்கு தப்பிச்சு அடிச்சு புடிச்சு ஓடுவான். கரெக்டா ரூடியஸ் மேல அது நெருப்பெல்லாம் கக்கவும் ரூடியஸ் பொறுத்தது போதும்ட்டு நல்லா அதை சதுப்பு நிலத்துல சிக்க வச்சுட்டு ஷார்ப்பான ஸ்டோன்ஸ் வர வச்சு அதோட ரெக்கைகளை காயப்படுத்தி தலையில பெரிய கல்லா வர வச்சு போட்டுருவான். ஒன்ஸ் எல்லாரும் அதை செத்துட்டதை பார்க்கவும் ரூடியஸ் மாஸ் பண்ணிட்டான், அவன் அதை போட்டு தள்ளிட்டான்னு சொல்லிட்டு செம்ம எக்ஸைட் ஆயிருப்பாங்க. ரூடியஸ் என்ன அது மாட்டிக்கிச்சாங்கிற அளவுக்கு ஷாக் தான் ஆயிருப்பான். சொல்லிட்டு வந்தவன் சூப்பரா செயல்பட்டேன்பான். நைட் ஆகும் போது அந்த டிராகனை தூக்கிட்டு வரப்ப ரூடியஸ் கிட்ட சுத்தி இருக்கவங்களாம், யோ நீ உண்மையாலும் வேற லெவல் தாயா, டிமன் கான்டினென்ட்ல இருந்து எல்லாம் வந்தன்னு சொன்னதை நாங்க உருட்டுன்னு நினைச்சோம், நிஜமாலுமே அங்கதான் இருந்து வந்திருப்ப போல, நீ மாசியா வேற லெவல்யான்பாங்க. ரூடியஸ் ஆனா அது ஆல்ரெடி வீக்கா இருந்த போலதான் இருந்துச்சுன்பான். சொல்லிட்டும் எதுக்காக நீ சும்மா வந்து போயிட்டு பேசாம எங்க பார்ட்டிலேயே ஒரு மெம்பரா சேர்ந்துக்கடான்பான். ரூடியஸ் உனக்கே தெரியும்ல, நான் இங்க பேர் சம்பாதிச்சதுக்கு அப்புறம் எப்படியும் அம்மாவை தேடுறதுக்கு திரும்ப போய் தான் ஆகணும்பான். நைட் ரூடியஸ் அவன் தங்குற விடுதிக்கு போனதும் ராக்ஸியோட பேண்டி முன்னாடி நின்று வேண்டுவான், ஏன்னா அந்த டைம்ல பாதுகாத்ததுக்கு ரொம்ப நன்றின்னு. அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு ஜாகிங் போயிருப்பான். அண்ட் புஷ்அப்ஸ் அண்ட் அவனுக்கான ஒர்க் அவுட் ஷெடியூல்லாம் முடிப்பான். அப்படியே சாப்பிட்றதுக்கு ஹோட்டல் போனா அங்க வச்சு குவாக்மயருக்கான புகழ தான் பாடுவாங்க. ரூடியஸும் மனசுக்குள்ள அந்த கதையில வர ஹீரோ இங்கதான் உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க கூட தெரியாம இருக்கானுங்களேன்னு நினைப்பான். எலினலிஸ் இங்க வந்தவ குவாக்மயர் ரூடியஸ் உன கண்டுபிடிச்சிட்டு வருவா, எல்லாரும் இங்கதான் அவர் இருக்காரான்னு நோட் பண்ணுவாங்க. ரூடியஸும் சிரிச்ச முகத்தோட வாங்கன்ட்டு மனசுக்குள்ள இவ யாருன்னு நினைப்பான். எலினலிஸ் உன கண்டுபிடிக்கிறது கஷ்டமா இருக்காருன்னு சொன்னாங்கன்பா. அவனும் என்ன சொல்ல வரீங்கன்னு கேட்டா, அவ ஒரு மாதிரி பண்றதெல்லாம் பார்த்துட்டு பயவுல மனசுக்குள்ள, இவளுக்கு லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்டா இல்ல என் உடம்ப பார்த்து இது வந்திருக்காளா, சொல்ல போனா என் மசில்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஏத்தி வச்சிருக்கேன், அதுக்குன்னு மேன்லியரா இருக்குன்னு சொல்லி இப்படியுமா நினைப்பான். டக்குன்னு என்னாச்சுன்னு அவகிட்டயே கேட்கவும் அவ அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்பா, எல்லாரும் குவாக்மயருக்கு ஆள் இருக்கான்ட்டு பாப்பானுங்க, அதை ஏதோ ரொமான்டிசைஸ் பண்ற போல இன்ஸ்ட்ருமெண்ட்ல எடுத்து வாசிப்பானுங்க. எலினலிஸ் அவ பேரை சொல்லிட்டு, நான் உன் அப்பா பார்ட்டில கூட இருந்திருக்கேன், ராக்ஸி கூட தான் இப்ப டிராவல் பண்ணிட்டு இருந்தேன்பா. ரூடியஸும் என் மாஸ்டர் உங்களுக்கு தெரியுமாண்ணா, அவ டிராகனே நீ காலி பண்ணியான்னு கேப்பா. அவன் அது ஏற்கனவே பாதி செத்துதான் இருந்துச்சுன்பான். ராக்ஸியோட ரோஸ் பண்றதுல தப்பு இல்லடான்ட்டு எலினலிஸ் செஸ்ட்ல கை வைப்பா. ரூடியஸும் என்னங்க தொடறீங்கன்னா, அவன் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கேன்னு பாக்கதான்பா. அவன் வேற ஏதாவது விஷயம் இருக்கான்னு கேட்டா, அவன் ஆம்பளையா இருக்க சைல்டு மாதிரி இருந்தாலும் எனக்கு பிடிக்காதுன்பா. ரூடியஸும் மனசுக்குள்ள வேணா டீஸ் பண்ண பாக்குறா போலன்ட்டு சின்ன கை வைப்பான். அவளும் கிஸ் பண்ற போலலாம் வருவா. இந்த இடத்துல வச்சு அவன் செஸ்ட்ல கை வைக்கிறப்ப ஒரு பெண்டன் சிக்கும். இது செல்ஃபி கொடுத்த பெண்டன் தான். அவ இது உங்களுக்கு யார் கொடுத்தான்னு கேப்பா. நம்மளும் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டுங்கவோம். எலினலி செல்ஃபிஷான்னு கேப்பா. அவ ஆமாங்கவோ அந்த டீஸ் பண்ற விஷயத்தெல்லாம் விட்டுட்டு பின்னால வருவா. இதுக்கான காரணம் எல்லாம் போக போக தெரியும். எலினலிஸ் இந்த இடத்துக்கு மேல நான் பாலுக்கு மருமகள்லாம் ஆக விரும்பல, ஜஸ்ட் ராக்ஸியோட ஃப்ரெண்டாவே இருந்துக்கிறேன்பா. ரூடியஸ் ஏதாவது வேலையா வந்தீங்களான்னு கேட்டா, எலினலிஸ் ஒரு நல்ல செய்தி கொண்டு வந்திருக்கேன்பா. பார்த்தா வந்தவ ஜெனேத்தை கண்டுபிடிச்சாச்சு. ஜப்பான்ல இருக்க லேபரின்த்ல இருக்க பெகரிட்ல இன்னத்துக்கு அங்க வேலை செய்யற எக்ஸ்ப்ளோரரா தான் இருக்கணும். ராக்ஸியுமே உங்க அப்பாவோட சேர்ந்து டீம் அப்பா இருக்கா, அவங்கள கண்டுபிடிச்சிருப்பாங்க, ஒரு பிரச்சனையும் இல்லைன்பா. ரூடியஸ்க்கு அந்த இடத்த பத்தி நல்லாவே தெரியும். இங்க இருந்து நடக்க ஆரம்பிச்சாலே 1 வருஷம் ஆகும்பா போய் சேர. அண்ட் ஆல்சோ அது இந்த உலகத்தோட மறுபக்கம் இருக்கதா சொல்லுவான். ரூடியஸ் எலினலிஸ் சொன்னால யோசிச்சவன், பால் எப்படின்னு தெரியல, ராக்ஸி இருக்காங்கன்னா பரவாயில்லதான்னு நினைப்பான். இதுக்கப்புறம் எலினலிஸ் அவளோட வேலையை காட்ட ஆரம்பிச்சிருப்பா. நம்மளும் அவளை பாக்குறப்பெல்லாம் எவன் கூட யாவது இருக்கா, சில சமயங்கள்ல ஒருத்தன் சில டைம் 2க்கும் மேல. இதெல்லாம் பாக்குறப்ப எனக்கு யாரையாவது பண்ணணும்னு தான் தோணுது. இருந்தாலும் காதலிக்கிற அளவுக்கு யாரும் இல்லையே, காதலிச்சாலும் கைவிட்டு போயிடுறாங்க. நான் இன்னுமே அந்த வழியெல்லாம் சுமக்க தயாரா இல்ல, நான் மனசாலையும் உடம்பாலையும் நோய்வாய்ப்பட்ட போல இருக்கேன்ட்டு பெட்ஷீட்டை போத்துறவன் நான் அளவலா இல்லன்பான். ஒரு கட்டத்துல காலையில எந்திரிச்சு வரப்ப சோல்டட் கூட இருப்பா எலினலிஸ். சோல்டட் வெறுத்திருப்பான். டே நான் ஒன்னும் உமன் கூட இல்லடான்பான். ரூடியஸ் அவ ஏன் எல்லாம் கிடையாதுடா, கூடவே எனக்கு தூக்காதுன்னு உனக்கு தான் தெரியாதான்பான். சோல்டட் தெரிந்தா இருந்தாலும் பழைய காயங்களை ஏன் திறந்துகிட்டு இருந்தா விட்டன்பான். ரூடியஸும் என்ன ஃபன் பண்ணியான்னு கேட்டா, சோல்டட் வளைஞ்சிட்டே பேசுறத பார்த்துட்டு வெறியாம ரூடியஸ் டக்குன்னு ரேப் ரிவ்யூஸை பத்தி தெரியுமா எலினலிஸ்ன்னு கேட்பான். அவ என் கூட இருந்தா யாருமே விரக்தியா போனதில்லைன்பா. ரூடியஸ்க்கு சோல்டட் பார்ட்டில இருக்க இன்னும் சிலர் கூட இதெல்லாம் தெரியும், அதனால ஒரு உதவி செய்ய முடியுமான்னு சைலண்டா, நீ உனக்கு பிடிச்ச யாரு கூட வேணாலும் பெட்ல இரு, ஆனா அதை ஒரு டிராமா மாதிரி ஆக்க பாத்துறாதேன்பா. அவ அதெல்லாம் பாத்துக்குவன்பா. சோல்டட் என்ன பேசுறீங்கன்னு எலினலிஸ்
ரோடியஸ் ஒரு முத்தத்தை கொடுத்து சாப்பிட போலான்னு இழுத்துட்டு போயிருவா. ரோடியஸ் இதுக்கப்புறம் அவங்களோட சாப்பிட போனவன் இவன் என்ன இப்படி வெக்கம் கட்டவளா இருக்கா, ராக்ஸி கூட சேர்ந்து இங்க டிமன் கான்டினென்ட்லாம் தாண்டி வந்திருக்கானா, இவ பெரிய ஆளா தான் இருக்கணும்னு நினைப்பான். இருந்தாலும் அந்த பக்கம் இருக்கவங்க கையை காலை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டாங்க. ஏன்டா இங்க ஒருத்தன் உட்காந்துருக்கிறது கண்ணுக்கு தெரியுதா இல்லையாடா, இருந்தாலும் நான் அதை பார்த்தலாம் பொறாமையெல்லாம் படல. இவ எல்லாத்துக்கு கூட ஒண்ணு மண்ணா இருக்கா, ஆனா நாளை அதுக்கெல்லாம் விழ மாட்டான். இருந்தாலும் இதெல்லாம் எப்படி சமாளிக்கிறான்னு யோசிப்பான். டக்குன்னு பார்த்து எலினலிஸ் இருந்தா நீ செஞ்சதுக்கான காசுன்பா. சொல்றட்டும் நான் ரொம்ப சந்தோஷப்பட்ட விஷயத்துக்கு எனக்கு எதுக்கு காசுன்பா. எலினலிஸ் இந்த கணக்கெல்லாம் பார்க்காத, சொன்னதா செய்யறேன்ட்டு காசு கொடுத்துருப்பா. ரோடியஸும் இப்பதான் புரிஞ்சுப்பான். ஓ விஷயம் இதானா, இது அந்த மாதிரியான விஷயத்துல ரிவர்ஸ் ஆன்பா. அப்படியே நைட்டு ரோடியஸ் அவன் ரூம்ல காமிச்சா அவன் எப்பவும் போல புஷ்அப்ஸ் அடிச்சுட்டு இருப்பான். எலினலிஸ் தப்பால எடுத்துக்காத லெட்டர் கொடுக்க வந்தான்பா. பார்த்தா அவனுக்கு ரனோவா யூனிவர்சிட்டி ஆஃப் மேஜிக்ல இருந்து வைஸ் பிரின்சிபல் ஜீனஸ் லெட்டர் அனுப்பிச்சிருப்பாரு. ரோடியஸ் அதை பார்த்ததுமே இது ராக்ஸி படிச்ச யூனிவர்சிட்டியாச்சே நினைப்பான். லெட்டர்ல வச்சு குவாக்மே ரோடியஸ்ங்கிற அவனோட பேரு பரவலா அங்க போக ஆரம்பிச்சிருந்திருக்கும். கூடவே ராக்ஸியோட ஸ்டூடெண்ட்னு வேற தெரிஞ்சதும் அவங்க ஸ்பெஷல் ஸ்டூடெண்ட் அவனை எடுத்துக்கிறதுக்கு ஆஃபர் பண்ணிருப்பாங்க. எலினலிஸ் அவன் கூடவே சேர்ந்து படிச்சுட்டு இது நல்லா இருக்கேன்பா. அவ அப்படியே அந்த லெட்டரை புடுங்கிட்டு ஸ்பெஷல் ஸ்டூடெண்ட் ரெகுலர் கிளாஸ்ல இருந்தாலும் இருக்கலாம், இல்லாம போலாம். கூடவே நீங்க எங்க லைப்ரரிஸை ஃபெசிலிட்டிஸை யூஸ் பண்ணிக்கலாம், நீங்க ஏதாவது டெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சாலும் பண்ணிக்கலாம்னு போட்டிருக்கோம். லெட்டர் தூக்கி போட்டு இது செம டீலா இருக்கேன்பா. ரோடியஸ் மனசுக்குள்ள அந்த லெட்டரை பிடிச்சிட்டு இது கடவுளுக்கு எங்க தெரிஞ்சு எங்க இருந்து வந்திருக்குமோ எங்க போய் சேருமோங்கிற போலதான் இருக்கு. கூடவே நான் அந்த 2 வருஷம் பட்ட கஷ்டத்துல என் மேஜிக்கும் சமநிலை அடைஞ்ச மாதிரி தான் இருக்கு. இருந்தாலும் இந்த லெட்டர் உண்மையா இல்ல ஃபேக்கான்னு தெரிஞ்சுக்கலாம்லான்ட்டு இதை பத்தி கேட்கறதுக்கு நேரா கான்ட்ராக்ட் கிட்ட போயிருப்பான். நீங்க அங்கதானே படிச்சீங்க, இதை பத்தி கொஞ்சம் இன்ஃபோ கொடுங்களேன்னா அவன் 5th இயர் வரைக்கும் தான் பண்ணேன். உன்ன மாதிரி காலுகளை அங்க யூனிவர்சிட்டில இருந்தே ரீச் பண்ணுவாங்க தான். ஏன்னா அவங்ககிட்ட டன்ஸ் ஆஃப் மானா இருக்கு, ஸ்ட்ரேஞ்ச் ஸ்பெல்ஸை யூஸ் பண்ற அவங்க உன்ன மாதிரி ஆளுகளை ஃபேமஸா இருக்கவங்கள பிடிக்கிறதுக்கு காரணம் அது அவங்களுக்கு ஒரு நல்ல பப்ளிசிட்டியா இருக்குங்கிற காரணம்பான். ரோடியஸ் மனசுக்குள்ள அப்படின்னா அது ஸ்கேம் இல்லைன்னு நினைப்பான். கான்ட்ராக்ட் அப்படின்னா நீ ஸ்கூல் போனதே இல்லையான்னு கேட்டா ரோடியஸ் பிரைவேட் டியூட்டர் இருந்தாங்கன்பா. கான்ட்ராக்ட் பெரிய குடும்பம் தான் போலேன்னுவான். அவனும் ஆசிராவை சேர்ந்த நோபல் குடும்பம் தான்பா. கான்ட்ராக்ட் ஆமா உன் ஃபேமிலி நேம் என்னன்னு கேட்பான். ரோடியஸும் கிரே ரேட்ங்கிற விஷயத்த சொல்லவும் ஆமா அந்த குடும்பமா, ஆமா நீ எப்படி சோலோ அட்வென்ச்சரா இங்க வந்து மாட்டினு கேட்பான். ரோடியஸும் அது வந்துட்டு அவனுக்கு நடந்த கதையெல்லாம் சொல்ல முடியுமா, அழுது அப்படியே அதை மழுப்புவான். கான்ட்ராக்டும் சரி சரி விடு, இதை பத்தி நேரிலேயே போய் நீ அவங்க கிட்ட பேசி தெரிஞ்சுக்கன்பான். ரோடியஸ் மனசுக்குள்ள நான் ஃபர்ஸ்ட் ரிஸ்க் டியூட்டரா போக ஒத்துக்கிட்டதுக்கு காரணமே இந்த யூனிவர்சிட்டியில போய் மேஜிக் கத்துக்கணும் தான். நானும் செல்ஃபியும் சேர்ந்து போலான்னு நினைச்சேன், ஆனா அது அப்படியே மறந்துட்டேன். இந்த டைம்ல அவ என்ன செஞ்சுட்டு இருப்பாளோன்னு நினைப்பான். எலினலிஸ் கான்ட்ராக்ட வந்து கட்டி பிடிச்சிட்டு நீ போய் பால் கூட ஜாயின் ஆகிறதுக்கு பேசாம இந்த யூனிவர்சிட்டி போய் படிக்காது நல்லதுன்பா. ரோடியஸ் எனக்கு என் குடும்பத்தை பாக்குறது தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டின்னு நினைக்கிறேன்பா. எலினலிஸ் எப்படியும் பால் அவங்கள சேஃபா கூட்டிட்டு வந்துருவான். அதுக்கப்புறம் கூட ஒரு சின்ன விசிட் போயிட்டு வா, அதெல்லாம் பெருசா போட்டு குழப்பிட்டு இருக்காதேன்பா. ரோடியஸ் என்ன எங்க அப்பாவை திரும்ப பார்க்க வேணான்ட்டு சொல்லிட்டு இருக்கீங்களான்னு கேட்பான். அவ அதுவும் சரிதான்பா. ரோடியஸ் மனசுக்குள்ள எங்க அப்பாவை ரொம்ப வெறுப்பா போலன்ட்டு இருந்தாலும் இப்போதைக்கு போய் படிக்க விஷயத்தெல்லாம் யோசிச்சுட்டு இருக்க முடியாது, அதால இதை பத்தி அப்புறம் யோசிக்கலான்ட்டு வீட்டுக்கு போயிருப்பான். அப்படியே தூங்கினதும் மேன்கார்ட் கிட்ட போயிருப்பான். 2 வருஷம் இருக்குமான்னு பேசினா மேன்கார்ட் என்ன மிஸ் பண்ணியான்னு கேட்பான். ரோடியஸும் ஜெனித்தை தேடுறதுக்காக உதவி கேட்க உன பல வருஷமா தேடினா ஆனா நீ வரவே இல்லையேன்பான். மேன்கார்டும் எனக்குன்னு நான் செஞ்சுக்க வேண்டிய வேலையெல்லாம் இருக்காதான்பான். ரோடியஸ் எப்படி ஒண்ணு அவங்கள கண்டுபிடிச்சாங்களே வேற ஒருத்தர்னாவது, எனக்குலாம் இந்த 2 வருஷத்தை வேஸ்ட் பண்ண போலதான் இருந்துச்சுன்பான். கடவுளும் அம்மா எங்க இருக்காங்கன்னு தெரிய வந்ததுல சந்தோஷம்பான். ரோடியஸ் ராக்ஸி போய் தேடுவான்ல நான் எதிர்பார்க்கலின்பான். மேன்கார்ட் அவ வேற லெவல்லன்பான். ரோடியஸ் ஆமா அவங்க ஸ்டூடெண்ட்னு சொல்லிக்கவே பெருமையா தான் இருக்கு, அவங்கள பேக்ரேட்ல போய் எப்ப பாப்போன்னு இருக்குன்பான். மேன்கார்ட் அங்க போய் என்ன சொல்ல போற, நீ இப்ப இருக்க உன் நிலைமையில போய் பார்த்து என்ன பண்ணிருவ, எரிசோனா விட்டுட்டு ஓடிட்டா. சாரா கூட இருக்கப்ப குட்டி பையன் எந்திரிக்கல, மேஜிக்ல கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கதான், ஆனா ஸ்வாட் ஸ்கில்ஸ்ல ஒன்னும் பெருசா வளரல, எதுக்கும் வேலைக்காகாம இருக்க, ஏன்னா ஒர்க் அவுட் பண்ணி மசில்ஸ் ஏத்தி இருக்க, இதெல்லாம் வச்சுட்டு போய் நான் உங்களோட ஸ்டூடெண்டா பெருமைப்படுற அளவுக்கு இருக்குன்னு சொல்லிடுவியான்பான். ரோடியஸ் கடுப்பாகி எதுக்கு இவ்வளவு தூரம் பேசுற, பாயிண்ட்டுக்கு வான்பான். மேன்கார்ட் பேசாம உன போய் ஷேப்ப பார்க்க சொல்றேன், நீ யூனிவர்சிட்டிக்கு போனேன்னா ஒரு காமன் அட்வென்ச்சரரை தாண்டின நாலேஜ் உனக்கு கிடைக்கும்பா. ரோடியஸ் ஹைஸ்கூல்ல வர கிராம் ஸ்கூல் டீச்சரே நீயே, இதென்ன கடவுள் அட்வைஸ்னு எடுத்துக்க வேணாம், அவன் எப்படி ஒண்ணு எடுத்துக்கன்பான். ரோடியஸ் ஆனா நீ பேசுற விஷயங்கள்லாம் கொஞ்சம் சந்தேகமாவே தான் இருக்குன்பான். மேன்கார்ட் நான் சொல்றது மட்டும் இப்ப கேட்டுக்க, ஏன்னா நீ பெக்ரைட் போனா வருத்தம் மட்டும் தான் மிஞ்சுன்பான். ரோடியஸ் ஏன்னு கேட்டா சொல்ல முடியாதுன்றான். ரோடியஸ் எதுக்காக இப்படி சுத்தி வளைச்சுக்கிட்டே ஒரு ஸ்டாக் ஆர்கியூமெண்ட் வைக்கிற மாதிரி தான் பேசலாமே, இங்க பாரு இந்த விஷயத்துல நீ சொல்ற நான் கேட்கறதா இல்ல, என் குடும்பம் தான் இதுல ஃபர்ஸ்ட் வரும்பான். மேன்கார்ட் அப்ப சரி இந்த அட்வைஸ் நான் உனக்கு கிளியர் கட்டா சொல்றேன்பா. ரோடியஸும் சரி சொல்லு கேட்கறேன்பா. மேன்கார்ட் நீ அந்த யூனிவர்சிட்டி போய் ஃபிட்டோவால நடந்த அந்த மாஸ் டெலபோர்டேஷனை பத்தி ரிசர்ச் பண்ண ஆரம்பி, அதை மட்டும் நீ செஞ்ச உன்னோட ஆண்மையும் பெருமையும் உனக்கு திரும்ப கிடைக்கும்பா. ரோடியஸ் அப்ப நான் அங்க போனா எனக்கு எல்லாம் சரியாயிருமான்ட்டு கடவுளே அப்படின்னு கத்தும் போது அப்படியே கண்ணு முழிச்சு நிஜ உலகத்துக்கு வருவான். உன்னால பார்த்தா எலினாலிஸ் தூங்கிட்டு இருப்பா. பயவுள்ள கீழே எந்த ரியாக்ஷனும் இல்லாத நோட் பண்ணிட்டு எலினாலிஸ்க்கு பெட்ஷீட்டை போத்தி உள்ளான்னு பார்த்தா அவ இருக்கமா பிடிச்சுப்பா. ரோடியஸ் சரிடா உன்னை போய் கியூர் பண்ணிக்கலாம் விடுன்பான். அடுத்த நாள் நிறைய யூனிவர்சிட்டி போக கிளம்பிருப்பான். சொல்ல வேண்டாம் வெறுப்புக்குன்னு தான் போயிட்டு வர சொல்லுவான். ரோடியஸ் நீ பண்ண எல்லா உதவிக்கும் நன்றின்பான். மனசுக்குள்ள சோல் இத்தனை வருஷமா எனக்கு நல்ல உதவியா இருந்தான்னு நினைப்பான். சொல்ற தேவையில்லாம உனக்கு நிறைய பணத்தை செலவு பண்ணிருக்கேன், அதெல்லாம் நீ வேஸ்ட் ஆகாதுல, சரி அங்க போய் உனக்கான கியூர் பண்ணிட்டு தான் வான்பான். ரோடியஸும் ட்ரை பண்றேன்பான். சொல்றட் நான் அங்க வர வேண்டிய வேலை இருக்கும், சப்போஸ் நான் வர மாதிரி இருந்தா நம்ம
நம்ம 2 பேர் சேர்ந்து ட்ரிங்க் பண்ணிட்டு அந்த மாதிரி இடத்துக்கு போயிட்டு வரலான்னு தனியா 2 பேரும். ரூடியஸ் சரிங்க அவனை தள்ளி விட்டுருப்பான். ரூடியஸ் சந்தோஷமா மனசுக்குள்ள கிங்டம் ஆஃப் ரொனோவாவை நோக்கி போறோன்பான். அப்படியே போற வழியில பார்த்தா விடுதியில தங்க வேண்டிய வேலையெல்லாம் வரும் இல்லையா. ரூடியஸ் நைட்ல எக்ஸசைஸ் செஞ்சா எலினலிஸ் அந்த பக்கம் அவளுக்கான வேலையை பாப்பா. பையன் மூஞ்சியை பாருங்க செம ஃபன்னா இருக்கும். அப்படியே யூனிவர்சிட்டியில இருக்க கிளிஃப், லினியா, பசேனா, ஜனோபா, ஏரியல், செல்ஃபி, லூக் அப்புறம் நனஹோஷின்னு யூனிவர்சிட்டியில இருக்கவங்க எல்லாம் காட்டுவாங்க. அப்படியே டீமன் சைட்ல இருக்க பாடி கார்டியை காட்டுவாங்க. அவன் அங்க இருக்கவங்களோட சேர்ந்து ட்ரிங்க் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணுவான். ரூடியஸ் ஒரு கட்டத்துல யூனிவர்சிட்டியை ரீச் பண்ணிருப்பான். அதை பார்த்துட்டு சிரிக்கிறப்ப இந்த இடத்துல லெட்டர் ஆஃப் இன்விடேஷன்ங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சது. எப்பவும் போல வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க.